திருமாவளவன் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்குல கொஞ்சம் அதிக கவனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசியிருக்கார். அவர் எதை வச்சு இப்ப அதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நாங்குநேரியில நடந்தது போன்று அதே போலவே சிவகங்கை இடைக்காட்டு புதூர்லயும் இன்னைக்கு வந்து அதே போல நடந்திருக்கு. அதே போல இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் அங்க வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொடூரமாக வெட்டி. அப்ப சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்குல வந்து அவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் அரசியல் பின்னணி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனா ஜாதி பின்னணி என்பது இதன் பின்னாடி இருக்கிறது. இது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து வரும் பொழுது அது வந்து சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும், வன்முறையாக மாறுவதற்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முதல்வர் வந்து இதுக்கு உடனடியாக கொஞ்சம் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது 2-3 ஆங்கிள் இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். முதல்ல திருமாவளவன் இப்போ ரொம்ப நாள் கழிஞ்சு சொல்லியிருக்காரு என்னென்ன, இந்த மாதிரி சம்பவத்துக்கு நம்ம வந்து பார்க்கணும், ஜாதி பின்னணி இருக்கு, ஆனால் அரசியல் பின்னணி இருக்கா தெரியலன்னு. அதே நேரத்தில் நாங்குநேரியில் இந்த சம்பவம் நடந்த உடனே இதன் பின்னணியில் பாஜக RSS இருக்கிறதுன்னு சொன்னது இதே திருமாவளவன். அப்போ 3 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரியில பின்னணி இருக்குங்கிறாரு, இன்னைக்கு பின்னணி இல்லைன்னு சொல்லும்போது இந்த மாற்றத்தின் காரணம் என்ன? விஷயம் வேற ஒண்ணு இல்லைன்னா, காங்கிரஸுக்கு இவங்களுக்குள்ள சீட்டு பேரம் முடிஞ்சு போச்சு. தேமுதிகவுக்கு கொடுக்குற அதே சீட்டு எனக்கும் வேணும்னு இவர் இப்ப கேட்கிறார். இப்ப காங்கிரஸ் என்னெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்ததோ இந்த அழுத்தத்தை எல்லாம் திமுகவுக்கு கொடுத்து நம்ம கூட சீட்டு வாங்க முடியுமா? ஏன்னா ஒண்ணுமே இல்லாத தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? இதுதான் அங்க பிரச்சனை. சரி, ராஜ்யசபா சீட்டு இல்லாட்டா பரவாயில்ல, கூட அசம்பிளி சீட்டு வேணும். அப்ப இதற்காக திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்ப திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்ப சொல்லப்பட்ட இதே தவிர இதுல எந்த சின்சியாரிட்டியும் கிடையாது. அப்ப அன்னைக்கு அப்ப 3 நாளைக்கு முன்னாடி இல்லாத அரசியல் பின்னணி இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சா? அதனால இது வந்து ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிஸ். அடுத்தது இப்ப இவருக்குள்ள நிலைமை என்ன? இப்ப இவர் எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. இப்போ இவர் இங்க இருந்து வேற விஜய் பக்கம் போயாச்சுன்னா வேற விஜய்க்குள்ள உள்ள ஓட்டு போயிடும். ஆமா, சரி, இப்ப இவரை கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னா பட்டியலினத்துக்குள்ள ஓட்டு ஆல்ரெடி விஜய் பக்கம் இருக்கு. பெரிய பெரும்பாலும் இப்ப அங்க உள்ள இளைஞர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. அதனால திருமாவளவனுக்கு நான் எங்க அதிக சீட்டு கொடுக்கணுங்க கூடிய மனப்பான்மையில திமுகவும் இருக்கு. நிச்சயமாக இவர் இப்படி ஒரு ஆங்கிள் பார்த்தா திமுக அவங்களும் யோசிப்பாங்கல்ல. இப்ப இவர் முதல்ல வந்து ஜெயிச்ச தொகுதி மங்களூர். அந்த மங்களூர் பகுதியிலேயே விடுதலை சிறுத்தையில் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தை பக்கம் இருக்கிறதையும் கூட தாவேகா பக்கம் தான் அதிகம் இருக்காங்க. ஸோ அதனால இப்ப பெரிய இன்கிரிமெண்டல் அட்வான்டேஜ் ஒன்றும் இப்போ வந்து பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் வந்துட போறது இல்லை திமுகவுக்கு. அதே நேரத்தில் இவர் இல்லாம போனா திமுகவுக்கு தோல்வியும் உறுதி. ஏன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். ஏன்னா சின்ன வித்தியாசம் தான் இருக்க போகுது தேர்தலில். ஸோ அதனால திமுக இவனை கழட்டியும் விட முடியாது. சரி, உங்களுக்கு இவ்வளவு தூரம் கொடுக்கறதுக்கு இவர் ஒர்த்தும் இல்லை. ஸோ அதனால இந்த 2 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 2 பேரும் யாரு முதல்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மைக்குமே இதெல்லாம் பத்தி இவ்வளவுதான். இப்போ முதல்வருக்கு இதை பத்தி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப முதல்வர் கவனம் இல்லாம கவனக்குறைவாக இருக்கிறாருங்கிறாரு அவரு. இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்தது. கள்ளக்குறிச்சி ஜாவுக்கு முதல்வர் போகல. உடனே சாராயத்துக்கு எதிராக இவர் போய் மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு முதல்வருக்கு கவனக்குறைவுன்னு அன்னைக்கு பேசலையே, ஏன் பேசல? அநேகமா செத்து போனது இவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே, ஏன் அன்னைக்கு பேசல? வேங்கை வயல் பட்டியலினத்தவரே அதை கெடுத்து விட்டாம்னு சொல்லி சோழியை முடிச்சுட்டாங்க. அதுக்கே இவர் இதுவரை பேசல. அப்ப முதல்வரின் கவனக்குறைவெல்லாம் இவருக்கு தெரியலையா? தொடர்ந்து பட்டியலினத்தவருக்கு இதை இன்னும் கிடையாது. அந்த ஹாஸ்டல்ஸ் இருக்கு, ஹாஸ்டல்ல சோறு ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. அப்ப அதை பத்தி இவர் பேசல. இப்ப ஓட்டுக்காக பணம் கொடுக்கறதுக்கு அது பட்டியலினத்தவருக்குள்ள ஸ்கீம்ல உள்ள பணம் அவ்வளோத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இன்னும் பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்காலர்ஷிப் பணம் ஒழுங்கா கொடுத்து முடியல. அப்ப இதுக்கெல்லாம் இவர் வாயே திறக்கல. இதெல்லாம் பட்டியலினம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப மட்டும் இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது ஒரு பார்கெனிங் டாக்டிஸாக பார்க்கணும். 2வது, நீ பாட்டு சொல்றதை சொல்லு, நான் கொடுக்கறத கொடுப்பேன், முடிஞ்சதை பாரு அப்படிங்கிறதுல திமுகவும் தெளிவாக இருக்கிறது.
அதனால இது வந்து நான் சமுதாயத்தின் மீது இப்போ கூட இவருக்கு அக்கறை வரல. இப்போ கூட இதை வந்து என்னன்னா மிரட்டுவதற்காக பயன்படுத்துகிறார். ரெண்டாவது, இந்த தாக்குதல்கள் இப்ப தொடர்ந்து வருது. திமுக இப்போ ஒரு ஜாதி கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்தணும் என்று முயல்வதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க இதுல பல தாக்குதல்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு திமுக தொடர்பு இருப்பதாகலாம் நம்ம செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காஸ்ட் போலரைசேஷன் வருதுன்னு வைங்க. அப்ப ஜாதி கலவரத்தை வைத்து இந்த தேர்தலை மடைமாற்றி விடலாம். இதை வச்சு இப்ப விஜய்ங்கக்கூடிய அந்த ஒரு மாயையை உடைக்கலாம். இதற்கு ஜாதி கலவரம் இப்பொழுது திமுகவுக்கு கை கொடுக்கும் என்பது திமுகவின் கணக்கு. நீங்க பாருங்க, இது முதல்ல நாங்குநேரில் நடந்தது, இப்போ அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் நடக்குது. ஊருக்கு போறான், ஊருக்கு போய் படப்படான்னு வெட்டுறான் போறான். அப்ப இது வெட்டுறது, இது வந்து எதை கேட்டா நம்ம சைக்கோ மாதிரி அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒத்தம் செய்யலாம். இதுனா பல இடத்துல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதற்கு பின்னணியில இந்த மாதிரியான சதியை திமுக அரங்கேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது தோன்றுகிறது. இப்ப பாருங்க, இப்போ பெரிய டாக்டர் இருக்கார், டாக்டர் ராமதாஸ். இவ அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில வந்துட்டாரு. இப்ப விஜய் பக்கம் வந்து அவரு டாக்டர் போனா அவரு ஏத்துக்க மாட்டாங்க விஜய் பக்கம். ஏன்னா இப்ப ராமதாஸ் அங்க போயாச்சுன்னா விஜயோட கோர் சப்போர்ட் பேஸே என்னவா இருக்கு அப்படின்னா பட்டியலின சமுதாயமா இருக்கு. இப்ப ராமதாஸ் உள்ள வந்தாச்சுன்னா இந்த பட்டியலின சமுதாயத்தை கிளீனா வந்து தம்பக்கம் கொண்டு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்யும். திமுக தெரிஞ்சு வாயை திறக்காம இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போயாச்சுன்னா அந்த பக்கத்துல இங்க தள்ளிட்டு வந்துடலாமேன்னு. அப்படி ஒரு சம்பவம், ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏன் நம்ம அதிக சீட்டு வந்து திருமாவளவனுக்கு கொடுக்கணும்? திமுக எப்படியும் கணக்கு போடும்ல. கண்டிப்பாக. அதனால இந்த ஜாதி அரசியல், இதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி கலவரம், இந்த மாதிரி பல கணக்குகள் இந்த தேர்தலுக்கு பின்னாடி இருக்கு, இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்குள்ள அரசியலுக்காக அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட வேண்டுமா? சரிதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஜாதி ஒழிக்க போறோம்னு சொல்லிவிட்டு உங்க ஆளுக்கு தானே மேக்சிமம் ஜாதி பிரச்சனையே தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ உனக்கு தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜாதியை ஒழிக்கணும். உனக்கு இன்னொரு தேவை வரும்போது ஜாதியை வச்சே கலவரம் பண்ணணும். எவ்வளவு ஒரு ஈன பிழைப்பு. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, கவனம் செலுத்தாமல், அதாவது இன்று ஸ்டாலின் உள்துறையை கையாளுவதில் லாயக்கற்றவர் அப்படிங்கக்கூடிய அந்த அண்டர்லைனிங் மெசேஜ் நான் திருமாவளவனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ல பாக்குறேன். இதைத்தான் நம்மளும் காலங்காலமா சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ இந்த அழுத்தம் இல்லைன்னா இப்போ நடக்கிற மாதிரி இந்த கலவரங்கள்னா தொடர்ந்து இல்லை வேற ஏதாவது வந்தாச்சுன்னா இதுல ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னு திமுக பாக்குற மாதிரி திருமாவளவனும் இதுல கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் என்னன்னா, இரண்டும் திமுகவாகட்டும் சரி திருமாவளவனாகட்டும் சரி, இது இரண்டும் பிணம் தின்னி கழுகுகள். இது மட்டும் இதுல ரொம்ப உறுதியாக நமக்கு தெரிகிறது.